காலாவதியான மயோனைஸ், கெட்டுப்போன இறைச்சி, கலப்படம் செய்யப்பட்ட குளிர்பானம், சாயம் கலந்த மளிகை பொருட்கள் என உணவுப் பொருட்களில் செய்யப்படும் முறைகேடுகளை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி கையும் களவுமாக கண்டறிந்து வருவது நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டது. சமீபத்தில் கிலோ கணக்கில் கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நம் நினைவில் இருந்து இன்னும் மறையாத நிலையில், இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து பிராண்ட் உப்பு மற்றும் சர்க்கரை போன்ற நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ள தகவல் பொதுமக்களை விழிப்புதுங்க செய்துள்ளது. இது குறித்து சமீபத்தில் வெளியான ஆய்வு முடிவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து பிராண்ட் உப்பு, சர்க்கரை மற்றும் சமையல் பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கலக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் பாரபட்சம் இல்லாமல் பாக்கெட்டுகளில் கிடைக்கும் பொருட்களில் மட்டும் இல்லாமல் சில்லறையில் கிடைக்கும் உப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களிலும் கலந்து விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பான டாக்சிஸ் லிங்க் நடத்திய ஆய்வில் தான் இந்த பகீர் உண்மை வெளியே வந்துள்ளதாக தகவல் கசிந்து உள்ளது. மேலும் இந்த ஆய்வில் ஆன்லைன் மார்க்கெட் முதல் உள்ளூர் சந்தை வரை விற்பனையாகும் அனைத்திலும் இவ்வகை மைக்ரோ பிளாஸ்டிக் நுண்துகள்கள் சேர்ந்து உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் டேபிள் சால்ட், கல் உப்பு, கடல் உப்பு, உள்ளூரில் உற்பத்தியாகி நம் தெருமுனை பெட்டிக்கடையில் விற்கப்படும் உப்பு என எதுவும் விதிவிலக்கில்லை. இந்த பரிசோதனைக்கு எல்லா விதமான உப்புமே பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து டாக்சிஸ் லிங்க் அமைப்பின் நிறுவனர் மற்றும் இணை இயக்குனர் சதீஷ் சின்ஹா பேசுகையில், ஆய்வில் அனைத்து விதமான பிராண்ட் உப்பு மற்றும் சர்க்கரை பொருட்களின் மாதிரியை ஆய்வு செய்ததாகவும் அதில் கணிசமான அளவு மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதை கண்டறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மனித ஆரோக்கியத்திற்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கேடு தரக்கூடியவை எனவும் நீண்ட கால உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியவை எனவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆகவே இது குறித்து அவசரமாக ஒரு விரிவான ஆராய்ச்சி செய்யப்பட விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல ஆய்வு செய்யப்பட்ட சர்க்கரை மாதிரிகளில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் செறிவு ஒரு கிலோகிராமுக்கு 11.85 முதல் 68.25 துகள்கள் வரை கலந்து உள்ளதாகவும் இயற்கை முறையற்ற சர்க்கரையில் அதிக செறிவு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. உணவுப் பொருட்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பு என்பது உலகளாவிய அளவில் பெரும் அச்சுறுத்தலையும் கவலையையும் தரும் விஷயமாக உருவெடுத்துள்ளது. இதற்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால், ஒரு இந்தியர் சராசரியாக ஒரு நாளைக்கு 10.98 கிராம் உப்பு, சுமார் 10 ஸ்பூன் சர்க்கரையை உட்கொள்கின்றனர். இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துள்ள வரம்புகளை விட மிகவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.